Volkswagen இருக்கு இல்லையா, Volkswagen, Skoda, Audi இந்த மாதிரி ஜெர்மன் பிராண்ட்ல ஃபீஷோ இன்ஜெக்டர் வருது இல்லையா. இப்போ இதே எமியோனா இந்த இன்ஜெக்டர் இருக்காதுங்க, ஃபீஷோ இன்ஜெக்டர் வராது. அதுல இண்டக்ஷன் டைப் இன்ஜெக்டர், சொன்னா டைப் சொல்றோம் இல்லையா, இந்த இன்ஜெக்டர் வருது அப்படின்னா நீங்க இது வந்து ரிப்பேர் பண்ணி இருக்கிறீங்க, இல்ல ஒரு ஓல்டு இன்ஜெக்டர் யூஸ்ட் இன்ஜெக்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அது இன்ஜெக்டர் எப்படி கோடிங் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கோடிங் பண்ணல அப்படின்னா இன்ஜின் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பாருங்களேன். ஸ்டார்ட் பண்ணா நாக்கிங் இருக்கும், வைப்ரேட் ஆகும், ரஃப் ஐடிலா இருக்கும் இன்ஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா. இதா இருக்குது இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுவோம் பாத்தீங்க இல்லையா, நாய்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நாக்கிங் பாருங்க ஸ்டார்ட் பண்றப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இதே ரேஸ் கொடுத்தோம்னா அந்த நாக்கிங் இருக்குது இல்லையா. இப்போ இன்ஜினை வந்து ஸ்மூத்தா ரன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த கோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படின்னு பாருங்க. இன்ஜெக்டர்ல வந்து இந்த 20 டிஜிட் கோட் இருக்குங்க. இங்க வந்து பாருங்க, இன்ஜெக்டருக்கு மேலேயே பஞ்ச் ஆயிருக்கும். இந்த இருக்கு இல்லையா, B7560BBHWA அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி கடைசி WA4Z2 அங்க முடியுது இல்லையா. அது வரைக்கும் இந்த இன்ஜினோட கோடுங்க, இன்ஜெக்டரோட கோடு. இது எப்படி வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஜெக்டருக்கும் ஒரு நம்பர் இருக்குது இல்லையா, அது வந்து செப்பரேட்டா இசிஎம்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்க. இந்த இசிஎம்ல ரெஜிஸ்டர் ஆனது வச்சுதான் இசிஎம் எந்த டைம்ல எந்த இன்ஜெக்டருக்கு வந்து ஃபியூல் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ற கமாண்டை கொடுக்கும். இந்த இருக்குது இல்லையா, டீசல் இன்ஜின் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இங்க போய்க்குங்க. இதுக்குள்ள போயிட்டு இன்ஜெக்டர் மேட்சிங்னு இருக்கு பாருங்க. இன்ஜெக்டர் வந்து நம்ம மேட்ச் பண்ண போறோம். இப்போ இன்ஜெக்டர் ஃபர்ஸ்ட் இன்ஜெக்டருக்கு நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஸோ இதுல என்ன கோடு இருக்குதுன்னு பாருங்க, பழசு PP76488 வருதா. ஆனா பட் இங்க வந்து பாருங்க P7B7560 ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ நியூ டேட்டா இங்க என்ட்ரி பண்ணணும். இந்த B7560 BPHWA BPHWA 74H78 74H78 WA4Z2 WA4Z2. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஜெக்டருக்கு இந்த அடாப்டேஷன் சக்சஸ் வந்துருச்சு இல்லையா. ஸோ இது ஓகே. அப்புறம் செகண்ட் இன்ஜெக்டர் நம்ம இப்போ பார்க்கலாங்க. இன்ஜெக்டர் 2 ஓகேவா. செகண்ட் இன்ஜெக்டருக்கு இங்க பாருங்க, பழசு D77A09R2 இருக்குது இல்லையா கோடு. இது இல்லைங்க, இப்போ என்ன போட்டிருக்கோம் நம்ம, GP35L8 35L8R 35L8R 2ST6X 2ST 79KX D79K D79K XWTW ஓகே. அடாப்டேஷன் சக்சஸ் வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ தேர்ட் இன்ஜெக்டர், நெக்ஸ்ட் இன்ஜெக்டருக்கு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இங்க பாருங்க D70XRC வருது இல்லையா. ஸோ இங்க வந்து பாருங்க புதுசுல SNYன்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா கோடு. ஸோ இந்த கோடை இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும். SNY ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுதான் SNYXW. UHR Z2 ஓகே. அடாப்டேஷன் சக்சஸ் ஓகேங்க. இப்போ பர்ஃபெக்ட் ஆயிருச்சு இல்லையா.
எல்லாமே. இப்போ வந்து நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ரைட், ஓகே. வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி நாக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 3 இன்ஜெக்டருமே ரீஸ்ட் பண்ணிட்டோம், பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு. ஓகே, ஓகேங்க. இன்ஜின் இன்ஜெக்டர் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ இன்ஜின் பாருங்க இப்போ ஐடியில் எப்படி ஓடுது அப்படின்னு. 3 சிலிண்டர் இன்ஜின் தான், பக்காவா ஓடுது இல்லையா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி டெக்னிக்கல் டேட்டா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்தராக வர வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்துடலாங்க.